日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のかもめにふかしも取られてついてね。見上げてごらん夜空の星を君にも見えるさこの星がラッキークッキーや白あきラッキークッキーもんじゃ焼きあなたは今幸せですか私いつも幸せですついてついてつきまくるそれが私だラッキーマンついてついてつきまくるそれが私だラッキーマンபுது வேஷத்துல வந்து கோஷம் போடுறாங்க. நான் கிளம்புறேம்மா. கொஞ்சம் இருக்கண்ணா இல்லப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த டீயை கொஞ்சம் குடிச்சிட்டு போ. அதெல்லாம் வேணாம்மா ஸ்கூலுக்கு தாமதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் குடிப்பா நல்லா இருக்கும். நான் தான் சொல்றேன்ல எனக்கு வேணாம். நீ ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? நான் பாசமா குடுக்கறேன்ல. ஏன் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏன் என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன விடுங்க. பாத்தீங்களாங்க உங்க பையன் என்ன பேசிட்டு போறானே. இதுல உனக்கு என்ன தைரியம்? அது வந்து அப்பா அது வந்து நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உங்க அம்மாவை இப்படியா எடுத்தறிஞ்சு பேசுவேன்? சரி சரி கோவப்படாதீங்க குடுங்க நான் அதை குடிச்சிட்டே போறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. முதல்லயே அதை செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? இப்ப பாரு உனக்கு எவ்வளவு உதவியா இருக்கு. பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சில மூலிகைகளை போட்டு உனக்காகவே நான் இதை செஞ்சிருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? யோயிச்சி எங்க பையன் சொல்லிக்கிறதெல்லாம் நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். டீங்கிற பேர்ல கஷாயத்தை குடுக்குறீங்களா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என் காலை வணக்கம் குருநாதா. இந்த காலை பொழுது மெய்மறக்க வைக்கதல்ல. ஏற்கனவே நான் காலைல வெந்து போய் வந்திருக்கேன். நீ வேற நொந்து போய் வைக்கிறியா? ஏற்கனவே ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா ஸ்கூல் வரைக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கலாமே. என்ன சொல்றீங்க? இது தேராது. நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா டீச்சர் கண்டிப்பா என்ன உதப்பாரு. என்னது இது? தேனிங்க கிட்ட வம்பு எடுக்கலையே. என்ன எதுக்கு தொலை பண்ணுதுங்க? கவலையப்படாதீங்க குருநாதா. எப்பாடுபட்டாவது அதுங்க கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன். இந்த சிஷ்ய உங்களுக்கு உறுதுணையாவ இருப்பா உதவியாவ இருப்பா. உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்லி என்ன ஒரு குலைச்சிடாத. சீக்கிரமா வா. குருநாதா எங்க எங்க போனீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நான் காப்பாத்தாம விட்டது என்னோட தப்புதான். நீங்க ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது நான் உங்களை போக விட்டுக்கணும் குருநாதா. சாதாரண வாழ்க்கையில யோயிச்சிக்கு அசாதாரண பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்த அதே சமயத்துல லக்கி மேன் கதாபாத்திரத்துல அசாதாரண பிரச்சனையும் காத்துக்கிட்டு இருக்கு. அடிப்பட்ட புலி சும்மா விடாதுன்னுவாங்க. அதே மாதிரி அடிப்பட்ட பேரனும் இப்போ வஞ்சனையே இல்லாம வஞ்சம் திக்க தயாராயிட்டு இருக்காரு. என்ன இது மறுபடியும் இதையதான் கொடுத்திருக்கியா? இதை விட்டா உனக்கு வேற எதையுமே சமைக்க தெரியாதா? வர வர நீங்க உங்க குரல்ல ஒசத்தி பேசுறீங்க. அடே பட்லர் உனக்கு எவ்வளவு தைரியம்? என் பொறுமையை நீங்க ரொம்பவே சோதிக்கிறீங்க. பட்லர் இதுக்கு மேலே நான் பொறுத்துக்க மாட்டேன். வேலையை விட்டு போறேன். எனக்கு வேற வேலை கிடைக்கும். என்ன பட்லர் இது? இதுக்கெல்லாம் போய் நீ கோச்சிக்கலாமா? நாம ஈருயிர் ஓர் உடல் மாதிரி. நீ என்ன விட்டுட்டு போனேன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? என் மேல உங்களுக்கு அம்புட்டு பாசமா? ஆமா அந்த லக்கி மேன வஞ்சம் தீக்கிறத விட எனக்கு உன் கூட வேலை செய்யறது தான் ரொம்ப விருப்பம். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்ட முதலாளி கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும். அதுலயே எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு. நீ என் கூட இருந்தா தான் எனக்கு உதவிகள் கிடைக்கும்.
தூக்குற மாதிரி தூக்கி வச்சு பேசிட்டு தூக்கி உடைக்கிறாரு. பாஸ் பாஸ், அந்த லக்கி மேனை தோக்கடிக்கிறதுக்காக இப்படி சைக்கிள் எல்லாம் போறோமே, இது கொஞ்சம் சின்ன புள்ளத்தனமா இல்ல? நாம எப்படி போறோன்றது முக்கியம் இல்ல, நாம எங்க போறோம் என்ன சாதிக்க போறோன்றதுதான் முக்கியம். டன் டடன் டடாய். என்ன இப்ப நான் பாக்குறதுக்கு அச்சி அசலா அப்படியே லக்கி மேன் மாதிரி இருக்கல்ல? இந்த உருவத்துல போய் தான் உருப்படி இல்லாத பல விஷயங்களை செஞ்சு அவனை உருக்குலைக்க போறேன். இதுதான் என்னுடைய புது திட்டம். இந்த திட்டத்தால லக்கி மேனுடைய முகம் வாட்டமா மாற போகுது. பம்பர பம்பர பாய். நீதியின் நண்பன், ஆதர்மத்தை எதிர்ப்பவன், இருளை விளக்கி வெளிச்சம் தரும் காதிரவன் லக்கி மேன். லக்கு தான் நம்மளுடைய சிம்பல். யார் சார் நீங்க? என்ன கேள்வி இது? நான் தான் உலக புகழ் பெற்ற லக்கி மேன். தெரியலையா? அதெல்லாம் இருக்கட்டும் மியோ, நீ எனக்கு இன்னைக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? இன்னைக்கு இந்த சங்கிலியால நான் உன்னை சிறப்பிடிக்கணும். லக்கி மேன் கேட்டா மறுப்பே கிடையாது. ஆனா ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு வினோதமான ஆசை, அதை தெரிஞ்சுக்கலாமா? அத சொல்ல முடியாது. நீங்க உண்மையிலேயே லக்கி மேன் தானாங்க? ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? எதனால உனக்கு இந்த சந்தேகம் வந்தது? ஏன்னா உங்க சட்டையில இருக்கிற சிம்பிள் ஒரு மிருகத்தோட பேரை குறிக்குதா தான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம தலையில இருக்கிற கப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த கப்பு என்ன சரியான சமயமா பார்த்து கவுத்திருச்சு. புரிஞ்சு போச்சு, நீ உண்மையிலேயே லக்கி மேன் கிடையாது. எப்படி சொல்ற? நான் லக்கி மேன் கிடையாதுன்னு உனக்கு எப்படி அத பத்தி தெரியும்? நீ கொடுக்கிற பில்டப்ல தெரியுது நீ ஒரு காமெடி பீஸ். நானா காமெடி பீஸ்? லக்கி மேன் கிட்ட தோத்து போய் கூட உனக்கு புத்தி வர மாட்டேங்குது. போதும் போதும் போதும், நிறுத்து. இனிமே பேச்சுக்க இடம் கிடையாது. எந்த சங்கிலியால உன்னை சிறப்பிடிச்சா தான் சரிப்பட்டு வருவேன். ஜங்குபுக்கு 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 ஜங்குபு. எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு போட்டு வேற போட்டுட்டேன். அந்த பூட்டி இவருக்கே இவர் வச்சுக்கிற வேட்டுன்னு தெரியாம பேசுறாரு. よかったら私も捕まえてくださる？ご遠慮いたしますです。かよう着物の定めね。குருவே, என்ன வாடை இது? எதனால இப்படி அடிக்குது? அந்த லாரிக்குள்ள விழுந்தா இந்த வாடை அடிக்காம வேற என்ன வாடை அடிக்கும்? கடுப்பேத்தாத. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு, நல்லா கேளுங்க. என்ன கொஞ்ச நேரத்துல லக்கி மேன் என் கூட மோத போறான். குருவே, உங்க தோழி மியோ அங்க மாட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் கொண்டாடுற அந்த லக்கி மேன் இன்னைக்கு என் கூட திண்டாட போறான். என்ன பத்தி குறை சொன்ன வாயெல்லாம் இன்னைக்கு புகழ போகுது. குருவே, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? வாங்க சீக்கிரமா களத்துல இறங்கலாம். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் மியோவை காப்பாத்துறதுக்கு நான் இறங்கித்தான் ஆகணும். வந்துட்டேன். நீங்க ஓரம் போங்க. அதர்மத்தை அழிக்கிறதுக்கு இந்த தர்ம ஹீரோ சூப்பர் ஸ்டார் மேன் வந்துட்டா. அழிவுக்கு தயாரா இருங்க. இது சூப்பர் ஸ்டார் மேன் உருமாற நேரம். அழகுக்கு ரோஜா, அதர்மத்தை தடுக்க இந்த சூப்பர் ஸ்டார் மேன். வந்த உடனே ரொம்ப துருத்துருன்னு ஏறி மேல போறானே. ஆசைப்படுறான், விட்டுருவா, விடுங்க. மேல போனவன் என்னைக்காவது ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகணும். இதோ வருது பார் சூப்பர் ஸ்டார் மேன். கட்டு போடு. என் சக்தி என்னன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. என்ன சத்தது? என்ன பார்த்து எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்களா? என்னது? சிக்கனாயா. குருவே, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஜிங்கு புக்கா ஜிங்கு புக்கா ஜிங்கு புக்கா ஜிங்கு புக்கா ஜிங்க. இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி எதிரிகளை வெளுத்து கட்டேன். கடும் உழைப்பு, பல திறமைகள், கணக்கில் அடங்காத திறமைகளை கொண்ட இவன் தான் லக்கி மேனுடைய சிஷ்ய பிள்ளை டொரோக்கியோ மேன். உன்னை யார் வர சொன்னா டொரோக்கியோ மேன்? உன் குருநாதர் எங்க? பயந்து போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா? அதிகம் பேசாத, நீ எல்லாம் தூசு. எங்க மாஸ்டர் தான் மெயின் பீஸ். உனக்கு நானே போதும். உன் குரு கிட்ட இருந்து கலைய கத்து வச்சிருக்கியோ இல்லையோ, காய்ச்சி மூச்சுன்னு கத்துறதுக்கு மட்டும் கத்து வச்சிருக்க. உண்மையிலேயே இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே பெரிய காமெடி பீஸ் பா. சரி, என் கூட மோதிரத்துக்கு முன்னாடி என் சிஷ்ய கோடி கிட்ட நீ மோது. இது யாரு புதுசா இருக்கு? உங்களை சமாளிக்க என்ன உருவாக்கி இருக்காங்க. என்ன பண்ற நீ? பயப்படாத, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. மியோவை விடுவிக்கிறதுக்கான சாவி அது கையில இருக்கு. முடிஞ்சா எட்டி பிடிச்சு பாரு. தாறு மாறு. எந்திரமே, உன்னை நான் தந்திரமா வீழ்த்துறேன் பாரு.
இத்தனோண்டா இருந்துகிட்டு என்னமா அலைய விடுதுன்னு பாருங்களேன் இந்த எந்திரம். என்னாச்சு டோரோக்கியோமேன்? முரட்டு சக்தியை பயன்படுத்தி பார்த்தாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா? இல்லனா உனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையா? என்ன என்ன வாயடைச்சு போய் நிக்கிற? என் திறமைய பார்த்து உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? விட்டு கொடுக்காத டோரோக்கியோமேன், போராடு, விடாத. அவன் உற்சாகம் கொடுத்தாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. தோல்வி பயம் வந்துருச்சா? உன்னால தாங்க முடியலையா? மனம் தளராத டோரோக்கியோமேன். முடியாது, என்னால இதுக்கு மேலேயே முடியாது. சுத்து, நல்லாவே சுத்து. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் சுத்து. சுத்த உனக்கு தோல்விதான் மிஞ்சும், வெற்றி கிடையாது. இனிமேல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எல்லாம் கேளிக்கை ஆயிடும். உடனடியா களத்துல இறங்கி கதகளி ஆடலாம். இத உள்ள தள்ளி லக்கிமான வெளியே கொண்டாடுறேன். அல்லப்பூ நீதியின் நண்பன், அதர்மத்தை எதிர்ப்பவன், இருளை விளக்கி வெளிச்சம் தரும் கதிரவன், லக்கி மேன். லக்கு தான் நம்ம கம்பெனியோட சிம்புலு. பேரன், உன்னை பரோட்டா மாவு மாதிரி பெசையத்துக்கு நான் வந்துட்டேன். லக்கி மேன் வந்துட்டீங்களா? என்ன? எங்க அவர் எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காரு. இனிமே உன் ஆட்டெல்லாம் வேலை கேட்காது. மரியாதையா மியோவை விடுவிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. நீ சொன்ன உன்ன விட்டு கொடுக்க நான் என்ன கை குழந்தையா? பயமா இருக்குப்பா. உன்னோட பேச்செல்லாம் என்கிட்ட எப்பவுமே வேலைக்காகாது. ஓவர ஆட்டம் போடுறியா? உன்னை அலக்கழிச்சு அடக்கி காட்டுறேன் பாரு. லக்கி குக்கி சக்குரா மர விதை. சக்குரா மரத்தை இப்பவே வளர வைக்கிறேன். அரே, இங்க ஒரு சக்குரா மரம் இருக்குது போல இருக்குது. நான் அதை பார்த்ததே இல்லீங்களே. இது எங்க இருந்து வந்துச்சு? லக்கி மேனுக்கு எந்த முறை லக் அடிக்கல போல இருக்கு. இந்த மரத்தை வச்சுக்கிட்டு நீ என் கூட மோதினா மறைஞ்சு போயிடுவ. அது வந்து இந்த மாதிரி ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீ விளையாட கூடாது. நான் சாசையா வளர்த்த மரத்தை யார் இப்படி பண்ணினது? இதோட கிளைய யார் இப்படி உடைச்சு போட்டது? நான் தான் பண்ண தப்பு பண்ண, என்னால தான் அப்படி ஆச்சு. என்ன மன்னிச்சிருங்க. உண்மையில நீ ரொம்ப நேர்மையான பையனா இருக்கிறிய மகனே. பரவாயில்ல, அந்த மரத்தோட கிளை உடைஞ்சா உடைஞ்சிட்டு போகுது. ஆனா நீ உண்மையை மறைக்காம சொன்ன பாத்தியா? இந்தா, அதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசு தரேன். ஐயா, ஜாலி 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 ஜாலி. உண்மைய ஒத்துக்கிட்டா பரிசா? சார், உங்க பையன் ஒண்ணு உடைக்கல, நான் தான் உடைச்சேன். எனக்கு பரிசை கொடுங்க. நீதான் இதுக்கு காரணம். அதை முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே? ஏன் இப்படி போய் நாடகம் போடுற? நீங்க இப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாதே. போது, நிறுத்து. என்ன தைரியம் உனக்கு? இப்படி போய் பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ தெரியாம நடந்து போச்சு, விட்டுருங்களா? தப்பு பண்ணின உனக்கு 2 அப்பு வச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. இந்த வைங்க, 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 வைங்க. விட்டுருங்க. ஆமா, என்னது இதெல்லாம்? எது எப்படியோ நியாயத்தை நான் காப்பாத்திட்டேன். ஒரே, என்னப்பா இது? அப்படின்னா இது நம்ம பேரனா? லக்கி மேனோட உருவத்துல எத்தனை நேரமா நம்மள ஏமாத்திட்டு இருக்கான்ல. அச்சச்சோ, கஷ்டப்பட்டு போட்ட வேஷம் எல்லாம் இப்படி ஆயி போச்சு. அதர்மத்துக்கு துணை போறவங்களுக்கு இப்படித்தான் ஆகும். உள்ள தூங்கிட்டு இருந்த சிங்க தண்ணி தேவை இல்லாம தட்டி எழுப்பிட்ட லக்கி மேன். அச்சச்சோ, ரொம்ப டெரரா பேசுறியே. இதோ வருது பார் என்னோட அதிநவீன கண்டுபிடிப்பு. இந்த எந்திரத்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வழக்கம் போல இந்த முறையும் நம்ம லக்கி மேனுக்கு ஒரு பிரச்சனை உருவாயிருக்கும் போல தெரியுது. எதுவா இருந்தாலும் கடைசியில ஜெயிக்க போறது அவர்தானே. போது, அடங்குங்க. நீங்க என்ன மாதிரி கொலை சொன்னாலும் வேலைக்காகாது. போன தடவை மாதிரி விபத்து நடந்தா கூட இதை தப்பு பண்ணாது. ஏன்னா இது ரொம்ப ஹைடெக். பட்லர், இவருக்கு இஷ்டம்னா மேல ஏற சொல்லுவாரு, கஷ்டம்னா கீழே இறங்க சொல்லுவாரு. ஆகட்டும் பட்லர், இந்த இயந்திரத்தை தவறு இல்லாம ஆக்டிவேட் பண்ணு. ஏன், ஏதாவது கஷ்டமா? அப்படிலாம் இல்லீங்கோ முதலாளி, நீங்க சொன்னீங்கன்னா இதை உடனே பண்றேன். இந்த யந்திரத்துல இருந்து வெளியேற ஒவ்வொரு துளி புகையும் உனக்கு பகையா மாற போகுது. லக்கி நட்சத்திரத்தை மறைச்சு உன் லக்க கெடுக்க போகுது. அச்சச்சோ, லக்கி நட்சத்திரம் மறைஞ்சா என் சக்தியும் மறைஞ்சிருமே. இப்பவே உனக்குள்ள பயம் வந்துருச்சா? உன்னோட பயம் நியாயம்தான். ஏன்னா உன் அதிபயங்கர லக்கு சக்தி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட சக்தி வாய்ந்த பஞ்சால அது உண்மைன்னு நான் நிரூபிக்கிறேன். உன்னை விட மாட்டேன்.
அப்படி போடு. அந்த மரம் வந்ததுக்கான காரணம் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அவருக்கு லக்க கொடுக்கதான் இது வந்திருக்கு. ஆமா, நீ சொல்றது சரிதான். என்ன இந்த மரம் அவனுக்கு லக்க கொடுத்திருக்கா? லக்கி நட்சத்திரம் மறைஞ்சிருக்கும் போது இவனுக்கு எப்படி லக்கு கிடைக்கும்? விளக்கமா நான் விளக்குறேன். பேரனோட மேகத்தை உருவாக்கும் கருவி லக்கி நட்சத்திரத்தை மறைச்சிருந்தாலும் படக்குழுவினர் நட்சத்திரத்தை வானத்திலிருந்து படம் பிடிச்சு அதை டிவில ஒளிபரப்புனாங்க. அது பக்கத்துல இருந்ததுனாலதான் லக்கி மேனுக்கு லக் அடிச்சிருக்கு. இதனால லைட்டா மங்கின லக்கி மேனோட சக்தியும் இப்ப வெயிட்டா முன்னேறி வந்திருக்கு. புரிஞ்சுதா? ஓஹோ, இதுதான் காரணமா? பார்த்தல, இத வச்சு உன்னை செதறடிச்சு காட்டுறேன். கிட்டவா? கவலையே பட மாட்டேன். ஏப்பா அப்படி? எவ்வளவு யோசிச்சேன்னா அதை யோசிக்க மாட்டேனா? இப்போ பார், வீட்டை குறை தோட்ட குறையா இருக்கிற லக்கியை நான் மக்காக்கி காட்டுறேன். அச்சச்சோ, எத்தனை தடி இருக்குது? சீக்கிரம் போ, அந்த டிவி அங்க இருந்து அபேஸ் பண்ணு. அச்சச்சோ, இதுகிட்ட மாத்தடா சட்னி ஆயிடுவனே. நிறுத்துங்க. என் டிவியை எதுக்காக என்கிட்ட இருந்து பறிக்கிறீங்க? எனக்கு கோவம் வரதுக்குள்ள இந்த டிவியை என்கிட்ட கொடுத்துடு. இது போதுமா தலைவா? இந்த உதவியே எனக்கு போதும். அந்த பெரிய ரோபோட் எதுக்கு வந்துச்சு, எதுக்கு போகுது, ஒண்ணுமே புரியலையே. ஒரே குழப்பம் இருக்குங்க. பார்த்தல, மிச்சம் இருக்கிற உன்னோட லக்கும் போயிடுச்சு. இப்போ நீ உன் அழிவுக்கு தயாராயிரு. கல்டா போயிட்ட ஆண்டனா மங்கி போச்சு, காது சுருங்கி போச்சு, பிரகாசமா இருந்த என் உடம்பு இப்ப இருளடைஞ்சு போச்சு. 100 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருந்த நீ இப்போ ஃபியூஸ் போன பல்பு ஆயிட்ட. பார்த்தல? அது ஏயா நீ மட்டும் எப்பவும் என் பலவீனத்தை சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன இப்படி தொல்லை பண்ற? என்ன மன்னிச்சு விட்டாதான் என்ன? இப்ப எல்லாம் என் எண்ணப்படியே நிறைவேற போகுது. உன்னை வீழ்த்துறதுக்காகத்தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வழியா இன்னைக்கு நிறைவேற போகுது. இப்படிதான் போன தடவை சொன்னீங்க, மொக்க வாங்கிட்டு வரல. அதிகம் பேசாத. உனக்கு நான் டிக்கெட் கொடுக்க போறதில்ல, எந்த எந்திரம் தான் கொடுக்க போகுது. இத உனக்காகவே உருவாக்கி இருக்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஏவுகணை செஞ்ச மாதிரி இது உன்னை தப்ப விடாது, தப்பிக்க விடாது. 3 2 1. உன்னை பிடிச்சுக்கிட்டு இது வானத்துல ஏவி போச்சுன்னா அதையெல்லாம் மறந்துரு. சமரசம் பண்ணிட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு ஓரமா போய் உட்காந்துக்கலாம். இதுக்கு முன்ன நான் கெஞ்சும் போது நீ எனக்கு இறக்கம் காட்டினியா? அப்புறம் நான் எப்படி காட்டுவேன்? சும்மா சொல்லக்கூடாது. இப்ப நம்ம பாஸ் செம்ம மாசல இருக்காரு. வேடிக்கை பார்த்ததெல்லாம் போகட்டும். உடனடியா அந்த லக்கி மேனை போய் பிடிச்சு வானத்துல போய் கபலிகார செய். அச்சச்சோ, என்ன பிடிக்கிறதுக்கு அந்த எந்திரத்தை இயக்கி விட்டுட்டானையா. வர வேகத்தை பார்த்தா எனக்கு சோகம் தான் போல இருக்கு. அப்படியே படத்துக்கு வேண்டியது. பாவம் நம்ம லக்கி மேனு. ரொம்ப பாவமான நிலைமையில நம்ம லக்கி மேன் கிடக்குறாரு. ஆமாங்க, தெரியுது. அச்சச்சோ, பயமா இருக்கே. ஆகட்டும் ஆகட்டும், என்னோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறட்டும். எந்த பேரன் யாருங்கிறத இந்த அகில உலகமே தெரிஞ்சுக்கட்டும். என்னாச்சு? என்னோட இலக்கு சரியா இருக்கு. நான் லக்கி மேனை புடிச்சிட்டேன். என்ன இறக்கி விடு, என்ன இறக்கி விடு, என்ன இறக்கி விடு. சொல்றல, என்ன இறக்கி விடு. தப்பான ஆளு நீ புடிச்சுக்கிட்டு இருக்க. காரணத்தை நான் சொல்றேன். பயத்துல லக்கி மேன் அவரோட முகத்தையும் சிம்பிளையும் மறைச்சுக்கிட்டு படுத்திருந்ததால அவரை பிடிக்க வந்த அந்த இயந்திரம் தந்திரமா ஏமாந்து லக்கி மேனை விட்டுட்டு அதை ஏவன பக்கமே திரும்பிடுச்சு. அதான் நடந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி பேரனோட உடையும் லக்கி மேனோட போலவே இருந்ததால புடிச்சிட்டேன். விடு 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 விடு. அதே சமயத்துல சின்ன ரோபோ கூட போராடிக்கிட்டு இருந்த டோரோக்யூ மேன் வேகத்தோட உச்சகட்டத்தை எட்டி வானத்துக்கு போய் சுழட்டி சுழட்டி அடிச்சு தற்செயலா மேகத்தை விரட்டி அடிச்சிட்டாரு. பொங்கி போயிருந்தேன், உடம்புக்கு சக்தி வந்ததால இப்ப பொங்கி எழுந்து நிக்குதே. அப்படி போடு லக்கி, இப்போ நமக்கு உதவி இருக்கு. 2 1. விட்டு. இதுக்கு மேலையும் சுத்தல் போடாத, எனக்கு சுழட்டி அடிக்குது. இனிமே என்னால முடியாது. தலை கிருகிருங்குது. விஷயம் போடி, நான் உன்னை காப்பாத்திட்டேன். உங்க உதவிக்கு நன்றி லக்கி மேன். நம்மால முடியாது. எஸ்கேப். மீண்டும் ஒரு முறை நியாயத்துக்கு வெற்றி. சரி நண்பர்களே, நான் கிளம்புறேன். அல்லேஜி. டாடா. அப்புறம் பார்க்கலாம் லக்கி மேன். அந்த லக்கி மேனை நான் விட மாட்டேன். இப்ப வேணா நான் இங்க இருந்து போகலாம், ஆனா திரும்ப வருவேன். நிச்சயமா வருவேன். ஏய் பட்லர், நான் கீழே விழுந்துட்டேன் தெரியல. நில்லு. லக்கி மேனை தோக்கடிக்கிற முயற்சியில மீண்டும் ஒரு முறை நம்ம பேரன் மண்ணை கவிட்டாரு. ஆனா இந்த தோல்விக்கு நிச்சயம் அவர் பதிலடி கொடுப்பாரு. அது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.
தேடிட்டு இருந்தேன். நீயா உன்கிட்ட சிக்க கூடாதே. எஸ்கேப். நிக்க மாட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இதுக்கு மேல என்ன ஆகணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மரம் தான். இது எவன் அங்க வச்சது? யார் அது? என்ன தைரியம் இருந்தா நான் வளர்த்த மரத்தை நீங்க தாக்கி இருப்பீங்க. இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? இது அந்த குட்டி பையனோட அப்பா தானே. அவன் உண்மையை ஒத்துக்கிட்டப்போ அவனை பாராட்டி அவனுக்கு பெரிய பரிசு தொகையெல்லாம் கொடுத்தாரு இல்லையா? நாமளே உண்மையை ஒத்துக்கிட்டா பரிசு கிடைக்கும். சார், இந்த தப்பா பண்ணதை நான் தாங்கோ. நீதான் பண்ணினியா? இந்த மாதிரி தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணும் தம்பி. அதான் உண்மையை ஒத்துக்கிட்டல, என்ன பாராட்டி பரிசு கொடுங்கோ. கேக்குற பரிசு இந்த வாங்கிக்க. பஞ்சு. என்னையா கொடுமை இது? அவன் தப்பு பண்ணா அந்த தப்பு ஆதரிக்கிறீங்க, நான் தப்பு பண்ணா 2 அப்பு கொடுத்துட்டு போறீங்களே.